ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக இங்கே பார்த்தீங்கன்னா ஊரில் நல்ல மழை. அதில் அப்படியே குட்டி குட்டியாக காளான்லாம் முளைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்ற அந்த பெரிய காளான் மாதிரியே இருந்தது. இந்த சின்ன சின்ன காளான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே ஏதோ பூ வந்து அப்படியே மண்ணிலேருந்து முளைச்சி வந்த மாதிரியே இருந்தது. சீத்தா மரத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய சீத்தாப்பழம் ஒன்று நல்லா அப்படியே திரண்டு அப்படியே வெடிச்சிருந்தது. ஒருத்தராலையில இந்த ஒரு பழத்தை ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அவ்வளோ பெரிய பழமாக இருந்தது. இது இன்னும் ஒரே ஒரு நாள் வச்சுருந்தா போதும், நல்லா அப்படியே பழுத்துருங்க. நல்லா 2 நாளாக மழை பெஞ்சதுக்கு அப்படியே செடி எல்லாமே கொஞ்சம் நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கு. வெயில் வந்து இந்த தடவை கொஞ்சம் சரியான பயங்கர வெயில். 2 நாள் மழைக்கே இந்த முருங்கை மரமெல்லாம் அப்படியே சூப்பராக தழைஞ்சு வந்துருச்சு. என்னதான் நம்ம வந்து தினம் தண்ணி விட்டாலும் அந்த மழைன்னு ஒன்று பெஞ்சதுனா தான் அந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி நல்லா தலை இருக்கும். இப்போ தான் இந்த பீக்கங்குடி அப்படியே அந்த வேலியை பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருக்கு. அவரை செடி, பீன்ஸ் எல்லாமே அப்படியே பூவிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீரை எல்லாத்தையுமே நீ எடுத்துடலாம், நல்லா வளர்ந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி. இது எப்படியோ விதை விழுந்து முளைச்சிருக்கு. நம்ம வீட்டில் வேறு சுண்டைக்காய் மரம் எதுவும் இல்லை, அதனால இதை எடுத்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நட்டு வச்சிட்டா போதுங்க. இந்த அவரை செடியில் ஒரு அவரைக்காய் நல்லா முற்றி அது காஞ்சு அதிலிருந்தே இந்த செடி ஒன்று பக்கத்துலேயே முளைச்சிருக்கு. இந்த பாருங்கள், இதிலேருந்து தான் விதை விழுந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே ஒரு செடி வந்துருச்சு. இந்த தண்டங்கீரை பார்த்திங்கன்னா விதைக்கி விட்டுருந்தேன். விதை நல்லா இனி காஞ்சிருச்சு. இதை எடுத்தோம்னா அடுத்த தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீத்தா மரத்தில் கீழே இருந்த வாதெல்லாம் வெட்டி கவாத்து பண்ணி விட்டாச்சுங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வாரம் அம்மா வந்திருந்ததுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படி புதர் மூடி கிடந்த மாதிரி இருந்தது. கை வைக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்தது. ஃபுல்லாக எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இனி இதில் ஏதாவது செடியெல்லாம் வைக்கணும். இந்த முன்னாடி இருக்கிற இந்த சீத்தா மரத்தில் ஒரு பழம் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். இதில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 4 பழம் இருந்தது, எடுத்துகிட்டு போனேன். மறுபடியுமே 2 பழுத்துருச்சு. இதில் நம்ம எப்படி இருந்தால் தினம் 2 சீத்தாப்பழம் எடுக்கலாங்க. அந்தளவுக்கு ஏதோ 2 வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் 1, 2 காயெல்லாம் இருக்குது. வெண்டைக்காய், அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காய் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துடலாம். தக்காளி இப்போ தாங்க ஒரு புதுசாக ஒரு இந்த கருப்பு கலரில் ஒரு தக்காளி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருந்தேன். அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடும். அதையும் இனி நாற்று விடணும். முன்னாடி இடம் சுத்தம் பண்ணியிருக்கிறது அதுக்கு தான். அதில் வந்து அந்த தக்காளி நாற்று நடலான்ட்ருக்கேன். அந்த மாதிரி கலர்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை. இனி அது எப்படி வருமோ என்னவோ ஒன்றும் தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அது நல்லா வந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல கலராக இருக்கிற காய்கறி எல்லாமே நம்ம வாங்கி இனி போடலான்ட்டு தான் இருக்கோம். இந்த மல்டி கலரில் இருக்கிற அந்த மக்காச்சோளம் இதெல்லாம் அடுத்தடுத்து இனி இது எப்படி நல்லா நம்ம இதுக்கு வருதுன்ட்டு பார்த்துட்டு ஒவ்வொன்றா வாங்கி போடலான்ட்டு தான் இருக்கோம். இவ்வளோ நாளாக வந்து கிளைமேட்டே ஒன்றும் சரியில்லைங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயில், சரியான வெயில். அதனால் ஒன்றும் பெருசாக மற்ற செடியெல்லாம் போட முடியல. நீ அப்படியே மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வேணுங்கிறது எல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீசனே கிடையாது, எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் நோய் தாக்குதல் அப்படின்னு வர்றது இந்த இலை சுருட்டல் நோய் ஒன்று வரும், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம்.
மழை காலம் தொடங்கிருச்சுன்னா இனி நம்ம வேணுங்கிற எல்லா செடியுமேட்டு இனி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம பர்பிள் கலர் அந்த முட்டைக்கோசு விதையெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கடுகு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மண்ணில் போடுறப்போ ஒரு சில நேரம் அந்த எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுது. அதனால் இந்த தடவை நான் அதில் முளைச்சிருக்கு, 1, 2 முளைச்சிருக்கு. ஆனால் நல்லா பெருசாக எல்லாமே முளைக்கல. அதனால் இந்த தடவை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து மண் போட்டு அதில் தான் வந்து கொஞ்சம் சீடெல்லாம் வந்து முளைக்க போட்டிருக்கேன். அது முளைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து மறுபடியும் மண்ணில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.